ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ நாம் அதிரடியாக துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு பார்க்க போகிறோம். அதிரடியாக உங்கள் ராசிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஒரு அத்தியாயமானது ஆரம்பிக்க போகுது. இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுனால உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு தலையெழுத்து மாறப்போகுது. என்ன அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது, என்ன தலையெழுத்து மாறப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு அடுத்த அத்தியாயம் ஆரம்பமாகுதுன்னு சொன்னால அது என்ன ஆரம்பமாக போகுது அப்படின்னா, தமிழ் மாதத்தில் 4வது மாதமான ஆடி மாதமானது பிறந்திருக்கு. ஆடி மாதம் பிறந்ததுடைய அத்தியாயத்தில் உங்களோட ராசிக்கு கிரகநிலைகள் அமைந்திருக்கிறத பொறுத்து பலன்கள் கிடைக்கும். அந்த பலன்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ துலாம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களோட ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து இந்த ஆடியில் பலனும் அடைய முடியும். ஆடி மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது, ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வீகமான மாதம். ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆடி மாதம் முடிகிற வரைக்குமே நிறைய விசேஷங்கள் இருக்குது. ஆக்சுவலி ஆடி மாதத்துடைய சிறப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆடி மாதத்தை சாதாரண மாதம்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஸோ ஆடி மாதத்துடைய சிறப்புகள் பற்றி ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். ஆடி மாதத்துடைய சிறப்புகள் தெரியாத துலாம் ராசிக்காரங்க ஆடி மாதத்துடைய சிறப்புகளை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆடி மாதம் பிறந்தது தாட்சாணியமானது ஆரம்பமாகுது. ஆடி முதல் மார்கழி வரை தாட்சாணிய காலமாகும். ஆக்சுவலி இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம். ஆடி மாதத்தை கணக்கிட்டு தான் பண்டிகைகளுடைய தொடக்கங்கள் கூட ஏற்படுது. ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய மாரியம்மன், ஐயனாரப்பன், மதுரவீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும். அப்புறம் ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் 12 நாட்களுடைய அம்மனுடைய ஆடி தபசு திருநாள் மிக கோலாகலமாக ஒவ்வொரு வருடம் கொண்டாடப்படும். அரிய சிவனும் ஒன்று என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழா அங்கு நடத்தப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 நம்மளுடைய ஜீவன் நாடி ஆகிறதுனால ஆடி மாதம் புதுநீர் வருவதை கொண்டாடுவது பல நூற்றாண்டுகளாக ஆடியில் தமிழர் மரபாகவே இருக்குது. அப்புறம் ஆடி மாதத்தில் சிவனின் சக்தி விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும். தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்ச அளவு அம்மன் கோவில்களில் திருவிழா நடக்கும். எனவே ஆடி மாதத்துக்கு அம்மன் பக்தர்களிடையே தனி மரியாதையே இருக்குன்னு சொல்லலாம். கேரளாவில் ஆடி மாதத்தில் கஷ்டமான மாதம் என்று அம்மாநில மக்கள் கருதுகிறாங்க. ஆடி அமாவாசையில் மறைந்த முன்னோர்களுக்கு பிதிர் கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்திருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும். அப்புறம் ஆடி பௌர்ணமி தினத்தன்று தான் ஐகிரியவர் அவதாரம் நிகழ்ந்தது. எனவே ஆடி பௌர்ணமி தினத்தில் வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அப்புறம் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளாலான கதம்ப சாதத்தை படைப்பது ஆடி மாதத்தில் ஐதீகம். அப்புறம் ஆடி மாதத்தில் சுக்ல தசமியில் தான் திக் தேவதை விரதம் இருக்க வேண்டும். இது ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விசேஷமான விரதம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திக் தேவதைகளை அந்தந்த திக்களை வணங்கி பூஜித்தால் நினைத்தது நமக்கு நடக்கும். அப்புறம் ஆடி மாத சுக்லபட்ச ஏகாதேசி முதல் கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதேசி வரை அந்த மாதம் உபவேஷம் இருப்பது குடும்பத்தில் அமைதி ஏற்படுத்தும். அப்புறம் ஆடி மாதத்தில் கிராம தேவதைகள் கோவில்கள் அப்புறம் உள்பட திறக்காத எல்லா கோவில்களும் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும். ஆடி செவ்வாய்க்கிழமையில் கோவில்களில் எலுமிச்சப்பழ விளக்கு ஏற்றினால் குடும்பத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் எலுமிச்சப்பழ விளக்குகளை ஒருபோது வீட்டில் ஏற்றக்கூடாது. ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும். வீட்டில் இதனால் சகல செல்வங்களும் குவியும். அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம் தேவாலை என்ற ஊரில் முருகன் கோவில் இருக்குது.
ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அங்குள்ள முருகனுக்கு கூடக்கூடையாக மலர்கள் கொட்டி ஒவ்வொரு வருடமும் மலர் அபிஷேகம் செய்வாங்க. இது அந்த பகுதி மக்கள் ஆடியில மலர் முழுக்கு அழகு வேல்முருகனுக்கு என்று சொல்வாங்க. அப்புறம் ஆடிப்பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் விமர்சையாக நடைபெறும். அப்போது பெருமாள் மண்டபத்துக்கு எழுந்தருள்வார். ஆக்சுவலி ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில காமாட்சி வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும். ஆடி மாதம் முழுவதுமே மீனாட்சியை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதிங்கிறது ஏற்படும். ஆடி மாதம் முத்துமாரியம்மனை மன உருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகிவிடும். ஆடி மாதம் சுக்ல துவாதசியில் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகும். அப்புறம் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும். ஆடி மாத சுக்லபட்ச திரியோதசியில் பார்வதி தேவியை நினைத்து விரதம் இருந்தால் நினைத்தது நமக்கு நடக்கும். அப்புறம் கஜேந்திரன் என்ற யானையை முதல கவ்விய போது அந்த யானை ஆதிமூலமே என்று கதறின உடனே திருமால் சக்கராயுதத்தை ஏவி யானையை காப்பாற்றினார். இதனை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் ஆடி மாதம் எல்லா திருமால் தலங்களையும் கஜேந்திர மோட்ச வைபவம் நடத்தப்படும். அப்புறம் ஆடி மாதம் ஏகாதசி துவாதசி நாட்களில் அரச மரத்தை சுற்றி வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும். அப்புறம் தஞ்சாவூரில் நிசசூதனி உக்ர காளியம்மன் கோவில் இருக்குது. ஆடி 18ஆம் பேருக்கு தினத்தன்று தஞ்சை மாவட்டத்தில் கிறிஸ்துவர்கள் அங்கு ரொட்டி ஆட்டுக்கறி படையிலிட்டு வழிபடுவதை ஒவ்வொரு வருடமும் வழக்கத்தில் வைத்திருக்காங்க. அப்புறம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும். ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை அவகானம் செய்து வீட்டுக்கு வரவழைத்து வழிபடுவது சிறப்பை தரும். இந்த மாதிரி ஆடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சிறப்புகளை கொண்டு இருக்கு. இப்பேற்பட்ட ஆடியில் கிரகநிலைகளால் உங்களுக்கு அடுத்த அத்தியாயமாக இந்த மாதிரி இருக்கும் என்பது பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்களோட ராசிக்கு பலன்கள் என்னங்கிறத சொல்ல போகிறேன். உங்களோட ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க, உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவரை அனுசரித்து செல்வதில் கெட்டிக்காரராக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்கும். பண சார்ந்த விஷயங்களில் எதிலும் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கலாம், அதனால் உங்களுக்கு நன்மையும் உண்டாகலாம். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். பணவரவு உங்களுக்கு கூடும். எதிர்ப்புகள் உங்களுக்கு மறையும். பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். எதையோ செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். வாக்குவன்மையால் காரியங்கள் அனுகூலம் ஏற்படும். வேலம் தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கும். வாகன வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது என்பதை சொல்ல வரேன். அப்புறம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும். பங்குதாரர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். இது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு. இதே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தடங்கல்கள், கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்கும். பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டியது வரலாம். பயணம் செய்ய செய்ய நீங்கள் கண்டிப்பாக நிறைய தெரிஞ்சுக்க முடியும். அதனால் தாராளமாக பயணம் மேற்கொள்ளுங்க. அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களோட இன்முகம் கொடுத்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டணும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது இந்த ஆடியில் உங்களுக்கு நல்லது. பெண்களுக்கு கூட சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்கிறது நல்லது. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். ஆக்சுவலி பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். முக்கிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும். கொடுத்த வேலையை திறமையோடு செய்து முடித்திங்கன்னா பாராட்டு நீங்கள் பெற முடியும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்களால் தேவையான உதவிகள் கிடைக்கும். எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். பதவிகள் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. உங்களோட ராசியில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.
இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.